வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். கைதுக்கு பயந்து மருத்துவமனையில் ஒளிந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு புள்ளி. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கைதுக்கு பயந்து தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளி மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு நபர் இருந்தார். ஸோ அவருடைய சேட்டைகள், அவருடைய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சூழ்நிலையில தான் தற்போது அதே போல ஒரு மிக முக்கியமான புள்ளி தற்போது மாறி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்திகள் என்பது வெளியாகி வந்த வண்ணம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உறுதியாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது அரசியல் ரீதியாக ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது திமுகவிலிருந்து சில விதமான நபர்கள் வேண்டுமென்றே நீக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கு. மருத்துவமனையில் சில விதமான மிக முக்கியமான புள்ளிகள் ஒரு தொடர்ந்து கவலைக்கிடமான சூழ்நிலைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா விரைவில் சிறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் விரைவில் வரப்போகிறது அப்படின்ற அந்த எக்ஸ்ட்ரானரியான தகவல்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உண்மையிலே திமுக அதை சார்ந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்து விட்டதா அப்படின்றதையும் இங்கே நம்ம கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு மாறி மாறி நம்ம இவங்க கையில் தான் ரூலாக போயிட்டு இருக்குமே தவிர திமுகவும் அதிமுகவும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலை. ஓகேங்களா? பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் சுத்தமாக கிடையாமலே போயிடுச்சு. இந்த ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான திருப்பங்கள் அப்படின்றது சில புறம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் தமிழகத்தின் முதலமைச்சர் நிச்சயமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கைதுக்கு பயந்தோ அல்லது மற்ற விஷயங்களுக்கு பயந்தோ சில விதமான மிக முக்கியமான புள்ளிகள் மருத்துவமனையில் ஒளிந்து கொள்வது இல்லை மற்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஒளிந்து கொள்வது அப்படின்றது நிச்சயமாக ஒரு பெரும் அச்சத்தையும் பெரும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே ஏற்படுத்துகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில்